ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருக்கிற எஸ் பேங்கோட பங்குகளான 24% விற்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் குறிப்பா அடுத்த ஆண்டு, அதாவது 2025 மார்ச் மாதத்துக்குள்ள இந்த விற்பனை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 2020ல எஸ் பேங்க் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சாங்க. அந்த சூழ்நிலையில ஆர்பிஐ தலையிட்டு மற்ற வங்கிகளினுடைய துணையோட எஸ் பேங்க் அவங்கள மறுசீரமைப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க் மாதிரியான வங்கிகள் எல்லாமே எஸ் பேங்கோட பங்குகளை வாங்கினாங்க. இந்த மாதிரி 11 வங்கிகள் சேர்ந்து எஸ் பேங்கோட பங்குகளில் 9.45% வரைக்கும் அந்த ஷேர்ஸை வாங்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் 2 தனியார் ஈக்விட்டி நிறுவனங்களும் எஸ் பேங்கோட பங்குகளை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் பேங்கோட 24% பங்குகளை வாங்கியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறு முதலீட்டாளர்களும் எஸ் பேங்கோட பங்குகளை வாங்கியிருந்தாங்க. இப்படிதான் எஸ் பேங்க் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னுமே எஸ் பேங்க்ல அந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அது சரியாகல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில 2 நிறுவனங்கள் எஸ் பேங்கோட பங்குகள்ல இருந்து 51% பங்குகளை வாங்கணும் அப்படின்னு போட்டி போடுறாங்க. அப்படி அவங்க அந்த 51% வாங்கிட்டாங்க அப்படின்னா எஸ் பேங்கோட மேக்சிமம் ஷேர் ஹோல்டரா அவங்க ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் 2 நிறுவனங்கள் போட்டியிடுறதா சொல்லப்படுது. அந்த 2 நிறுவனங்கள் யாரு அப்படின்னா, ஜப்பானை தலைமையிடமா கொண்ட சுமிடோமோ முட்சுயி பேங்கிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற நிறுவனம். இந்த நிறுவனம் ஜப்பான்ல இருக்கிற 2வது மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தலைமையிடமா கொண்ட எமிரேட்ஸ் என்பிடி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் எஸ் பேங்கோட பங்குகளை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறதா சொல்லப்படுது. இந்த 2 நிறுவனங்கள்லுமே யாரு எஸ் பேங்கோட அந்த 51% பங்குகளை தனதாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுலதான் பெரிய போட்டி நிலவிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இவங்க கிட்டதான் எஸ்பிஐ அவங்களோட 24% ஷேர்ஸை விற்க போறதாவும் சொல்றாங்க. அப்படி அந்த நிறுவனங்கள் 51% ஷேர்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா எஸ் பேங்கோட முழு கண்ட்ரோலும் அந்த நிறுவனங்கள்ல யார் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட போயிடும். ஸோ இதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் பேங்கோட மொத்த மதிப்பு அப்படிங்கிறது $7.98 பில்லியன் இருக்கு. அவங்களோட ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட ஒரு ஷேரோட வேல்யூ 24 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கிற எஸ் பேங்கோட பங்குகளினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது $1.2 பில்லியன் இருக்கு. இந்த $1.2 பில்லியன் இருக்கிற இந்த பங்கு தான் எஸ்பிஐ விற்க போறதாவும் சொல்றாங்க. ஆனா இதை பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இன்னும் வெளியாகல. இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்த மார்ச் 2025க்குள்ள இதுக்கான ஒரு முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த எஸ் பேங்கோட பங்குகள் விற்கப்பட்டாலும் இந்த ஜப்பான் நிறுவனமோ இல்ல யுஏஇ சேர்ந்த நிறுவனமோ எஸ் பேங்கோட 51% பங்குகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல எஸ் பேங்கோட பங்குகள் வச்சிருக்கிற அந்த முதலீட்டாளர்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்ல எஸ் பேங்கோட வாடிக்கையாளர்களுக்கு அது ஏதாவது ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.